இப்போ சவுக்கு கிட்ட எவ்வளவு கோடிகள் சொத்து இருக்கும் சார்? எனக்கு தெரிஞ்சு ஒரு 300-400 கோடி இருக்கு குறைந்தபட்சம். நீங்க 3வது செட்டப்படியே 10-15 கோடி இருக்கு. இப்போ ஒரு வீடு வாங்கினாங்க, எல்லாம் ஆதாரத்தோட வந்தது. இதுவும் இந்த கேஸ்ல சிக்கும், கண்டிப்பா சிக்கும். இதுதான் இப்ப இவனுடைய மூளையே அதுதான். எப்படி இதெல்லாம் வந்துச்சு, எப்படி இதெல்லாம் வந்து உனக்கு ஏது பணம்? இதுதான் இப்போ அந்த டீம் பூராமே பிளாக்மெயில் ஜேர்னலிசத்துக்கு தெரிஞ்சே பயன்பட்ட ஆட்கள். அப்புறம் எப்படி வழக்கெல்லாம் போவான்? குற்றத்துக்கு உடந்தையாக இருப்பதும், குற்றத்தை திட்டமிடுவதும், குற்றம் செய்வதை விட கொடுமையானது. கொலை செஞ்சவனை விட கொலைக்கு திட்டம் போட்டு கொடுத்தோம் அதை விட கொடூரமான ஆள். இந்த கும்பல் பூரா மிகப்பெரிய சட்டவிரோத சமூக விரோத கும்பல். நீ யாருமே இல்லையோ ஓடி போயிட்டாரு. நம்ம இவர் முத்தலிப்பு காணாம போயிட்டார். ஏன் சமாளிக்க முடியலப்பா? எங்கே பார்த்தாலும் அக்யூஸ்டாக இருக்கான், எங்கே பார்த்தாலும் கிரிமினலாக இருக்கான். எந்த பக்கம் திரும்பினாலும் எல்லாம் போதையாக இருக்குது, எல்லா திரும்பினா பேதையாக இருக்குது. அப்போது இவர்களே பெரிய கில்லாடி ரங்கர்கள். தப்பிச்சு ஓடுறாங்க 2 பேர், முத்தலிப்பும் லியோவும். அப்போ எவ்வளோ பெரிய சவுக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் திமுக உதயநிதியை எதிர்ப்பதற்காக அதிமுக பாஜகவுக்கு பயன்படுகிறார் என்ற கோபம் தான் திமுகவுக்கு. அது பாசிபிள் ஆகுமா ஆகாதா? கண்டிப்பாக ஆகும். கண்டிப்பாக குண்டர் சட்டத்தில் அடைக்கப்படுவார்.